வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. அப்கமிங்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய மிகப்பெரிய நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக ரயில்வேல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீசியன், ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல ஜூனியர் இன்ஜினியர், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸ் அதுல மிக முக்கியமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டிஎன்இபி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இது ரெண்டும் மிக முக்கியமான நோட்டிபிகேஷனா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர். சோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வர இருக்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல வர இருக்கு. முக்கியமா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீசியனை பொறுத்த வரைக்கும் 50,000க்கு மேல வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் செக்ஷன் இன்ஜினியரை சேர்த்து 15,000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஐடிஐ இருந்தாலே நீங்க எலிஜிபிள். முக்கியமா இது யாருக்கெல்லாம் அப்படின்னா ஐடிஐ, டிப்ளமோ இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதுவும் முக்கியமா டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த ரயில்வே கூட 2018க்கு அப்புறம் 2024 தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள். இதுல சீனியர் செக்ஷன் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்ல, அது மட்டும் இல்லாம நிறைய ஆவில நிறைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நீங்க ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன். சோ இந்த மாதிரி டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு அப்கமிங்ல ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அப்கோர்ஸ் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா டிப்ளமோக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். அதனால ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 250+ வேகன்சிஸ் வந்து வர இருக்கு டிஎன்இபில. சோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம மினிமம் 50 வேகன்சி மினிமம் எதிர்பார்க்கலாம். சோ 50 to 100 சோ இந்த அளவு வந்து வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம். சோ இதற்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், இதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, அண்ட் இதை பத்தி ஒரு ஜெனரலா என்னென்ன எக்ஸாம் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா அது என்னென்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. நிறைய பேர் சிறப்பா எழுதிருப்பீங்க. நல்லா எழுதின அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒருவேளை நான் சரியா எழுதல, இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா விட்டுருங்க. முடிஞ்சதை நம்மளால என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. ஒரு இப்படின்ற நிமிஷத்தை கூட நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாது. அதனால சோ முடிஞ்சதே நீங்க என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ அதற்கான ஒரு ஒரு ரிசல்ட் வரப்போகுது. அதற்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. சரிங்களா? சோ 1 மார்க்ல போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் எழுதிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் போட்டிருக்கலாம். இனிமே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல. அடுத்து உங்க கண்ணெதிர என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாருங்க, அதை நோக்கி ஓடுங்க. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு, இப்ப நான் ஒரு 60 நாள் படிச்சேன் சார், நான் ஒரு மிகப்பெரிய கடினமா உழைப்பு போட்டேன், என்னால முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணிட்டேன், பட் ஆனாலும் நான் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல நான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்கலாம், டெக்னிக்கல் நல்லா படிச்சிருக்கலாம், பட் என்னால முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஃபீலோட நீங்க எக்ஸாம் எழுதி உங்களுக்கு லோவா ஃபீல் ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிருக்கீங்க. சோ பட் உங்களால ஒரு மார்க்ல 2 மார்க்ல கூட போட்டோம், அப்படி போயிருந்ததுன்னா உங்களுடைய தோல்வி கிடையாது, உங்களுடைய வெற்றி தள்ளி போயிருக்கு. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா உங்களுடைய வெற்றி தான் தள்ளி போயிருக்கு. ஏன்னா நீங்க அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கீங்க, அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, பட் 1 மார்க் 2 மார்க்ல போகுது அப்படின்னா உங்களை விட கடுமையா ஒருத்தவங்க முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் எவ்வளவு கடுமையா உழைக்கணும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப செலக்ட் ஆகிறது எப்படின்ற அந்த மிகப்பெரிய சூத்திரம், வழி, ஐடியா எல்லாமே உங்களுக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா நீங்க தான் இவ்வளவு பெரிய முயற்சி போட்டு ஒரு எக்ஸாம்ல போய் எழுதிட்டு வந்ததுனால உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுங்க. புதுசா வந்தவங்களுக்கு யாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சோ ஒரு எக்ஸாமுக்கு எப்படி கிளியர் பண்ணணும்னு உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அதை விட்டுவிட்டு நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல, நான் விட்டுட்டு போயிட்டு வேற வேலைக்கு போறேன் அப்படின்ற ஒரு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. அது டிபெண்ட்ஸ் யூ. பட் ஆனா நீங்க ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, உங்களுடைய வெற்றி தான் தள்ளி போயிருக்கு. அடுத்து இவ்வளவு பெரிய ஹியூஜ் வாய்ப்பெல்லாம் வர இருக்கு. இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. கஷ்டம்தான், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க தீர்மானிங்க. ஏன்னா ஒரு 5 மார்க்கு 10 மார்க் அதிகமா போட்டிருந்தா நான் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாய்ப்பு நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகும். ஒரு மெக்கானிக்கல்ல அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கண்டிப்பா 50+ வேகன்சி வர இருக்கு. அதுலயே உங்களால முடியாது. இல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் டிஎன்இபில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 250+ வேகன்சி வர இருக்கு. அதுலயே உங்களால முடியாது. அதை விடுங்க, ரயில்வேல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 50,000க்கு மேல வரப்போகுது. அதே மாதிரி ஜேஇ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வந்து
ஜென்ரலா எடுத்து 2015 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் இப்பதான் எடுக்க போறாங்க. அது வந்து டிகிரி, உங்களுக்கு salary எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70,000க்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு salary கிடைக்கும். அதே மாதிரி நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி அடுத்தடுத்து வர இருக்கு. உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கை கையில விடாதீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னா எல்லா போராட்டங்களையும் கடந்துதான் ஆகணும், எல்லா விமர்சனங்களையும் கடந்துதான் ஆகணும். ஆனா அந்த முயற்சி சரியா இருக்கணும், அது கரெக்டா இருக்கணும். சரிங்களா? நீங்க இல்ல நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன், எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சேன், கொஞ்ச நேரம் தூங்கி படிச்சேன் அப்படின்னா அது சரியில்லை. நான் சொல்றது கடுமையா படிச்சு எக்ஸாம் எழுதி 5 மார்க் 10 மார்க்ல போச்சுன்னா பிரச்சனை இல்ல, அடுத்த வேலை உங்களுக்கு. சரிங்களா? அதனால என்ன வேலை இருக்கு அப்படின்றத பாருங்க, அதற்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. மறந்துருங்க, அடுத்து என்ன பண்ணணும் முயற்சி பண்ணுங்க. 1000 ஸ்ட்ரகிள் இருக்கும், 1000 பேர் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அது அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தீர்மானிங்க. சரிங்களா? சோ முதல்ல நம்ம பார்க்க போறது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டிடியூட்ல நியூ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் பொங்கல் ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ற வில்லிங் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 18ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். முக்கியமா இந்த ஏஜ் லிமிட் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தளர்வு ஏற்படலாம். சரிங்களா? மேபி 18ல இருந்து 30 வயசா கூட ஆகலாம். அது வந்து நோட்டிபிகேஷன் வந்தாலும் தெரியும், அதனால வெயிட் பண்ணுங்க. முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்க ஐடிஐ டிப்ளமோ பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். பட் இதுல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரேடு, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? சோ இந்த பிரான்சஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி ஐடிஐ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு எலிஜிபிள், டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள். ஆனா நீங்க டிப்ளமோ பி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அது ரொம்ப புரிஞ்சுக்கணும், டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் ஒரு போஸ்ட் மட்டும் 12th முடிச்சுட்டு 12th வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து டெக்னீஷியனுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும், அந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள். அது நம்ம டீடைல் நோட்டிபிகேஷன் வரும், அதுல நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்ப ஜென்ரலா டெக்னீஷியனுக்கும் ஏஎல்பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து சேம் தான். பட் ஏஎல்பிக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஆட் ஆகும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு preliminary எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த preliminary எக்ஸாம்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா preliminary. சரிங்களா? இது வந்து ஃபைனல் மார்க்குக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இந்த என்னென்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு நிமிஷம் அதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, நெகட்டிவ் மார்க் எல்லாம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த preliminary அடிப்படையில 1:15 அப்படின்ற அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் சிபிடில ஸ்டேஜ் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாருங்க. இது பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு நம்ம பிரிப்பாங்க. சரிங்களா? சோ பார்ட் ஏல மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். பார்ட் பி ல வந்து ரிலேட்டட் ட்ரேட் இருக்கும். ரிலேட்டட் ட்ரேட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அப்ப ரிலேட்டட் ட்ரேட் வந்து அவங்க நோட்டிபிகேஷன்லயே என்ன ட்ரேடிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபிட்டரா, ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால டீடைல் நோட்டிபிகேஷன்ல பார்ப்போம். நான் ஓவரால் ஜெனரல் என்னன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? சோ இதுக்கு எவ்வளவு டைம் பாருங்க, இதுக்கு எவ்வளவு டைம் பாருங்க. 90 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலா 2 hours 30 minutes கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த சிபிடி 2ல இந்த பார்ட் ஏல இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். அதனால இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு உட்கார்ந்து நிறைய படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்க குவாலிஃபை ஆனா போதும். சரிங்களா? அப்ப இந்த சிபிடி 2ல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே எழுதுவீங்க. பட் பார்ட் ஏ அடிப்படையில மட்டுமே போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2ஓட முடிஞ்சது உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் 2ல யாரெல்லாம் அதிகமான மார்க் எடுத்திருக்கீங்க, ஸ்டேஜ் 2ல பார்ட் ஏ வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட் விட்டு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த சிபிடில ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபிடி 3 கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நான் டீடைலா நான் அப்புறமா சொல்றேன். அப்ப நீங்க ஏஎல்பி அப்ளை பண்ணவங்க இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்பியர் ஆகணும். சரிங்களா? அப்ப நீங்க ஒருவேளை ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த சிபிடி 2ல பார்ட் ஏல எடுத்த மார்க்ல இருந்து 70%, சரிங்களா? அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சைக்காலஜி டெஸ்ட் எழுதுறீங்களா ஸ்டேஜ் 3, அதுல இருந்து 30% மார்க் எடுத்து மொத்தமா 100% வெயிட்டேஜுக்கு அவங்க ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு ஏஎல்பியா போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. டெக்னீஷியனா சிபிடி 2ல பார்ட்டியோட முடிஞ்சது. சரிங்களா? சோ இதுதான் ஏஎல்பிக்கான
பேட்டர்ன், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். பட் இதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இதை வச்சுட்டு நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குரூப் டி வருது, என்டிபிசி வருது, எல்லாத்துக்கும் இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். சரிங்களா? சோ அதனால நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து எழுதலாம். ஓகே ஓகே. சோ இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப இந்த அதே மாதிரி இதுல வந்து பேசிக் சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா இதுல அவங்க கொடுக்கல, பட் இந்த பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜெனரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ அந்த பேசிக் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து அதுல கொடுக்கல. சரி, ஓகே, அதை பத்தி நம்ம பார்ப்போம். பட் ஓவராலா என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். சரிங்களா? சோ இந்த ஜூனியர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ரெண்டு போஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எழுதலாம். சரிங்களா? சோ சூப்பரான போஸ்ட். ஏன்னா நீங்க ஜூனியர் இன்ஜினியர் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு சீனியர் செக்ஷன் இன்ஜினியரா தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ப்ரொமோஷன் ஆவீங்க. பட் நீங்க டைரக்டாவே இந்த டைம் எடுக்க போறாங்க. சரிங்களா? ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கு. சீனியர் செக்ஷன் இன்ஜினியருக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். சோ இதுல என்ன அப்படின்னா, சோ ஸ்டேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி இருக்கு. ஓகே, இதுல ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஜெனரல் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏஎல்பி செகண்ட் ஸ்டேஜ்ல பார்ட் ஏல இந்த ஜெனரல் சயின்ஸ் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ அது வந்து என்ன சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க, என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு அது கூட நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அடுத்து இங்கேயே வாங்க. சோ இங்க நான் சொன்ன மாதிரி, சரிங்களா, சோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் சிபிடி 1, சிபிடி 2 இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் கொடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. சோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ். சரிங்களா? சோ இதான் சேமா இருக்கும், நீங்க ஏஎல்பில இருந்த மாதிரி தான். சரிங்களா? ஐ திங்க் எஸ்எஸ்சிக்கும் சீனியர் செக்ஷன் இன்ஜினியருக்குமே சேம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த ஜேஇக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிடி 1 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இது கண்டக்ட் பண்ணுவாங்களே தவிர சோ இதை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க சிபிடி 1. சரிங்களா? சோ அதனால இது ஒரு பிரிலிமினரி பேஸ் தான். பட் இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 1:15 அப்படின்ற ரேஷியோல சிபிடி 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் முக்கியமா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை எஸ்எஸ்சிக்கு என்ன பண்ணலாம்னா மேபி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்னொரு சிபிடி 3 கூட அவங்க கண்டக்ட் பண்ணலாம். இப்படி வேணா இருக்கலாம். பட் அது நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். சோ இப்போ வரைக்கும் நம்ம ஜேஇயோட நோட்டிபிகேஷன், ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் வச்சு மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இப்போ சிபிடி 2ல என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கும். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கும். ரொம்ப முக்கியமா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ், உங்களுடைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். சோ அப்ப இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க நான் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் செலக்ட் ஆக முடியும். இது எப்படி படிக்கிறது அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. சீனியர் செக்ஷன் இன்ஜினியருக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் அடுத்து என்ன ஸ்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். பட் ஆனா வருது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு தெரியும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர் இருப்பாங்க. சோ இதுல என்ன இப்ப ரீசெண்டா நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டேஜ் 1 மார்க்கும் ஸ்டேஜ் 2 மார்க்குமே ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் டெக்னிக்கல் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ ஃபுல்லாவே டெக்னிக்கல் இருக்கும். அது இப்ப அப்ஜெக்டிவா வந்து உங்களுக்கு மாத்திட்டாங்க. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இது வந்து எப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் காலண்டர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இது ஸ்டேஜ் 1 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சோ பேப்பர் 2 ஒன்னு இருக்கும். பேப்பர் 2 வந்து ஃபுல்லாவே டெக்னிக்கல் இருக்கும். முன்னாடி கன்வென்ஷனலா இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணிட்டாங்க அதையுமே அப்ஜெக்டிவா மாத்திட்டாங்க. சோ பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டோட அடிப்படையிலுமே அவங்க வந்து போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜேஇ பொறுத்த வரைக்கும் சிவில், எலக்ட்ரிக்கல், சோ மெக்கானிக்கல் பிரான்ச் மட்டும் தான் எலிஜிபிள். மினிமம் டிப்ளமோ, பட் பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எழுதலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஜினியரிங் டிகிரி வந்து எலிஜிபிளா இருக்கும். சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நிறைய எலிஜிபிள் இருக்கும். நீங்க வேணா ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க. அதனால இந்த ஆர்ஆர்பில ஜேஇ, எஸ்எஸ்சிக்கு சோ நீங்க எந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் மேக்ஸிமம் எலிஜிபிளா தான் இருக்கும். அது நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் ஏஎல்பிக்கு சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எலிஜிபிள் இருக்காது. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எலிஜிபிளா இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு அதேதான், இந்த பிரான்ச் தான் எலிஜிபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம ஆனுவல் பிளானர்ல
கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இதோட வேகன்சி கொடுத்திருக்காங்க. எப்போ வருது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதுல இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கு எப்போதுமே சிவில் முடித்த மாணவர்களுக்கு அதிகப்படியான வேகன்சி வரும். சரிங்களா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர்ல வரும். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுல டிஎன்இபில இருந்து வர இருக்கு. இது முக்கியமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்த மாணவர்களுக்கு, ட்ரிபிள் இசி முடித்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். சரிங்களா, சோ 200+ வேகன்சிஸ் வந்து வர இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்த மாணவர்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வர இருக்கு. இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி அப்கோர்ஸ் வந்து சிவிலுக்கு வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் வரும். இது புதுசா ஆட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறது கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம டெக்னீசியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் இங்க இருந்து வருது. சரிங்களா, அதே மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிப்ளமோ தான் மினிமம் குவாலிபிகேஷன். கண்டிப்பா பிஏ எலிஜிபிளா இருக்கும். சரிங்களா, இதுல சில போஸ்டுக்கு ஐடிஐ கூட எலிஜிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சோ இந்த மாதிரியான வாய்ப்புலாம் அதே மாதிரி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும், அதுலயும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா, சோ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல்ல முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ மினிமம் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால டிகிரியும் கண்டிப்பா எலிஜிபிளா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தா மட்டும் போதும். அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் வித் கியர் அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் இந்த லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. சரிங்களா, ஒர்க் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, தேவை கிடையாது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. சோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை ஒரு கனவாக வைத்து நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. சோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, ஓகே. சோ இதோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதாவது நம்ம இந்த கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். சோ டெக்னிக்கல் பேப்பர், ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 60 மார்க் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இன்டர்வியூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை இன்டர்வியூ கேன்சல் பண்ணாங்கன்னா இந்த இன்டர்வியூ மார்க் இருக்காது, டோட்டலா 450 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்டர்வியூ வச்சாங்கன்னா உங்களுக்கு 510 கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பொதுவா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு லாஸ்ட் டைம் நடந்த 4 மந்த் சிலபஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இல்ல சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு நீங்க 4 மந்த் சிலபஸா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து அப்கமிங்ல வர இருக்கு. இதை தாண்டி நிறைய பிஎஸ்யூஸ்ல இதெல்லாம் வர இருக்கு. பட் இதெல்லாம் முக்கியமான வாய்ப்புகள். முக்கியமா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் நீங்க எப்படி படிக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல டிஎன்இபியோ இல்ல டெக்னீசியனோ இல்ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோ இல்ல ஜேடிஓ நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் டெக்னிக்கலை கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமா இப்ப நான் ஜிஎஸ் சரியா தொடல, டெக்னிக்கல் ஓரளவு படிச்சிருக்கேன்னா ஜிஎஸ் படிங்க. இல்ல ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் சரியா படிக்கலாம், அது படிங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜா படிச்சிருக்கீங்கன்னா தரவு பண்ணுங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருங்க. நிறைய பேர் புலம்புறது இதுதான், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறதா நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு. சரிங்களா, பட் அதெல்லாம் நிறைய போயிட்டு ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. நான் இப்பவே சொல்றேன், நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டைம்ல உங்களுக்கு போனஸா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்றத என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்களா, சோ ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா தரவா படிங்க. கண்டிப்பா டஃப் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதி இருக்கிறதுனால அங்க இருந்து நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 மார்க் 3 மார்க்ல விட்டவங்க எல்லாம் சோ இங்க வருவாங்க. அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு சொல்லுவேன்னா இந்த கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீஸ்க்கு மெக்கானிக்கல் சிவிலோ இல்ல ட்ரிபிள் ஈசியோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு வந்து ரயில்வேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் செகண்ட் இன்ஜினியர் இதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, சோ இதுவுமே ஒரு சூப்பரான வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான். சோ இதுக்கெல்லாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஆப்டிடியூட் ரீசனிங் பக்காவா பிராக்டிஸ் பண்ணணும், டைமிங் வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டைம் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் நாலேஜ். சரிங்களா, நீங்க அந்த ஸ்டேஜ் 1க்கு சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், டெக்னிக்கலையும் படிக்கணும். நம்ம ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் படிப்போம்னு வச்சீங்கன்னா அது சாத்தியமே படாது. சோ அது நான் சொல்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, ரயில்வேல இருக்கக்கூடிய ஜேஇஆ இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஜேஇஆ இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டேஜ் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டேஜ் 2க்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணும். அவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, சோ அதனால இதுதான் முக்கியமா சொல்லன்றத நீங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் முடிச்சிடணும். அதே மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சோ ரெண்டும் சேர்த்தே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெக்னிக்கல் சிலபஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மெக்கானிக்கலுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் காமனா இருக்கிற அந்த சிலபஸை நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அதை நீங்க படிச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, சோ ரயில்வே பொறுத்த வரைக்கும்
இதுவே நான் லோக்கோ பைலட் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜெனரல் சயின்ஸை வச்சு நீங்க படிச்சாலே நீங்க IILP வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை, அது ஈஸியா தான் இருக்கும் ஸ்டேஜ் 3 ALP. சரிங்களா? ஏன்னா தனித்தனியா எப்படி படிக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். நீங்க வந்து இப்ப அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு, சும்மா நான் வந்து சரியா பண்ணல, சரியா பண்ணிருக்கலாம் அப்படிலாம் வருத்தப்படாம, அடுத்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுடைய கண்ணெதிரே இருக்கு, இதை நோக்கி ஓடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க கடுமையா முயற்சி பண்ணி நீங்க எக்ஸாம் நீங்க பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிருந்தா கிடைச்சிருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்க தோல்வியாளர்கள் கிடையாது. சரிங்களா? நீங்க வெற்றி அடைய தான் போறீங்க. உங்களுடைய வெற்றி மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. இந்த நேரத்துல உங்களை யாராவது டைவர்ட் பண்ணிடுறாங்க, பண்ண வாய்ப்பு இருக்கு, உன்னால முடியாது, பத்தியா நீ ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு டைவர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வெற்றிக்கு ரொம்ப அருகில இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் எப்படி வெற்றி பெறுவது. சரிங்களா? மத்தவங்களை காட்டிலும் இந்த அளவுக்கு போன உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் இனிமே எப்படி நம்ம ஜெயிக்கிறது, என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு. இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் சரியா பயன்படுத்தி அடிங்க. அடுத்து இந்த வாய்ப்பு இருக்கு, ஒரு கடைசி முயற்சியை எடுத்தாது அடுத்தடுத்து இந்த வாய்ப்புகள் அடுத்து 3-4 மாசத்துல வர இருக்கு. சோ தயவு செய்து விட்டுறாம இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் பயன்படுத்துங்க. சோ வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தடைகளை கடந்து, இந்த மாதிரியான பல விமர்சனங்களை கடந்து படிச்சவங்க தான் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து போயிருக்காங்க. சரிங்களா? ஈஸியா கிடையாது. ஓகே, நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு வீட்டுல வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு வந்து இப்ப வீட்டுல நாங்க பணக்காரனா இருந்தா நான் படிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கேதான் தப்பு பண்றீங்க. ஒரு பணக்கார பையன் இருக்கான், நிறைய காசு இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் படிக்க தோணாது. சரிங்களா? நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றதுனாலதான் நம்ம கடுமையாவே படிக்கிறோம். அதனால இந்த சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க, மத்தவங்களை காரணம் காட்டாதீங்க. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. சரிங்களா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சோ காரணங்கள் சொல்லுவவர்கள் காரியம் சாதிப்பதில்லை அப்படின்றதா. 1000 காரணம், லட்ச காரணம் வரும். பட் நம்ம வேலை வாங்கணும்னா ஒரே ஒரு காரணம், கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கையோட நமக்கு உள்ள என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களால முடியுமா முடியாதான்னு. கண்டிப்பா உங்களால முடியும். சோ முயற்சி பண்ணுங்க, வேலை உங்களுக்கு தான். சோ நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ போடுவோம், ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி. சரிங்களா? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ சோ மச்.